எல்லார்கிட்டேருந்தும் நான் ஏதோ கற்றுக்கிட்டேன், இன்க்ளூடிங் கமல் சார். தாய் கிழவியை பார்க்கும்போது அவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்போ ஒரு காட்சியில் ஒரு உண்மையான நடிகராக இருந்தால் அவருக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. அவர் அது படம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல அவரை மையப்படுத்தி ஒரு சின்ன ஒரு 2-3 இடத்துல நான் பண்ணது வந்து, நான் இப்படி ஓரக்கண்ணில் அவரை பார்க்குறேன், அவர் என்னை அப்படி திரும்பி பார்த்தாரு, காம்ப்ளிமெண்ட்டா அப்படின்னாரு. அருமை. ஸோ எஸ், ஐ திங்க் ஐ எம் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கமல் சார், ஐ எம் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரஜினி சார். நீங்கள் சொல்லி எல்லார்கிட்டேயும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் அது கற்றுக்கணுன்னா ஐ வில் see something nice in that. ஒரு வல்னரபிலிட்டி பார்ப்பேன். எனக்கு ஊர்வஷி ரொம்ப பிடிக்கும், ரேவதி பிடிக்கும், அவங்கக்கிட்ட இருக்கிற கன்விக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ என்ஜாய், மேபி ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தெம். சரண்யா அவங்க ரொம்ப சின்சியராக நடிப்பாங்க. ஸோ எனக்கு அந்த சின்சியரிட்டி ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் அப்பா உள்பட. பாலையா, நாகேஷ், வருஷப்படுத்திட்டே போனான். ஒன்று பரதநாட்டியம் மட்டும் முடியல, அது பப்பிம்மா கிட்ட இருந்து அதை கற்றுருக்கலாம், முடியல. என்ன கிட்டத்தட்ட 300 ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே அப்படி தான், வேலையை பொறுத்தவரை வேலை முடிஞ்சிச்சுன்னா ஐ க்ளோஸ் தட் சாப்டர். என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என் குடும்பம், என் ஃபேமிலி, அவ்வளோதான். அண்ட் மை ஒர்க், என்ன அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த ஷூட்டிங் என்ன, அதுக்கு போயிடுவேன்னா